எதற்கு? நம்ம மக்களுக்கும் தொகுதிக்கும் நாம் வசிக்கும் பகுதிக்கு நல்லது நடக்கணும். சும்மா வந்தோம், ஓட்டு கேட்டோம், டாடா காமிச்சோம், போனோம் கிடையாது. வந்தா ஜெயிச்சா அந்த தொகுதியை தமிழ்நாட்டில் முதன்மை தொகுதியாக மாற்றியே காட்டுவோம். அதுதான் தேமுதிக, அதுதான் கேப்டன் கட்சி. கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம், அடுத்த ஜெயிச்சது ரிஷிவந்தியம். இன்றைக்கும் வரலாறு, இன்றைக்கும் வரலாறு, அந்த வரலாறு பேசுகிறது. மணலூர்பேட்டை பிரிட்ஜ் இன்னைக்கும் வரலாறு. விருதாச்சலத்தில் கேப்டன் செய்த அத்தனை திட்டங்கள் இன்னைக்கும் வரலாறு. அதுதான் சொல்றேன். அத்தனை அந்த மக்கள் எல்லாம் அந்த பலன் அடையும் பொழுது நமது சொந்த மாவட்டத்தில் நம்ம மக்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கணும். அதற்கு 2026 மக்களாகிய நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கேப்டன் எங்கேயுமே போல நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் கூடிய நம்ம கேப்டன் இருக்கிறார் என்பதை நீங்க யாரும் மறந்துடக்கூடாது. கேப்டன் ஒருத்தர் தான், லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கிட்டு தான் போயிருக்கிறார் கேப்டன் அவர்கள். அதனால இன்னைக்கு கரவேட்டி கட்டி துண்டு போட்ட எல்லாருமே கேப்டன்கள் தான், எல்லாருமே கேப்டன் தான். உங்க ஊர்ல எல்லாம் நீங்க போறப்ப டீ கடையில எல்லாம் என்ன சொல்லுவாங்க? வாங்க கேப்டன், உட்காருங்க கேப்டன், டீ சாப்பிடுங்க கேப்டன், எங்க காலையிலேயே கிளம்பிட்டீங்க கேப்டன் கேக்குறாங்களா இல்லையா? கேக்குறாங்க இல்லையா? எல்லாரும் கேக்குறாங்கல்ல. இது வரலாறு ஒன்லி தேமுதிக தான். இதே திமுக இருக்கு, வாங்க கலைஞரே, வாங்க ஸ்டாலின் சொல்றாங்களா? அதிமுக இருக்கு, வாங்க எம்ஜிஆர், வாங்க ஜெயலலிதாவே சொல்றாங்களா? அந்த வரலாறு ஒரே ஒரு கட்சிக்கு தான், அது தேமுதிக தான். அதனால நம்ம கேப்டன் ஒருத்தர் தான். ஆனா லட்சக்கணக்கான கேப்டன்களாக நீங்க இருக்கிறப்போ இந்த கட்சியை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. என் கடைகோடி தொண்டர் இருக்கும் வரை இந்த கட்சியை ஒருத்தராலையும் தொட்டு பார்க்க முடியாது, ஆட்டி அசைச்சு பார்க்க முடியாது. உறுதி. 2026 தேர்தல் உங்களுக்கான தேர்தல். யாரும் பயப்படாதீங்க. அண்ணி என்ன முடிவு எடுப்பாங்க, யாரோட கூட்டணி வைப்பாங்க, அப்படின்றதானே உங்க எண்ணம். இல்ல, உங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்க கூட தான் கூட்டணி. என் நிர்வாகிகளும் என் தொண்டர்களும் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணி என்பதை உறுதியா சொல்ற. தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நல்ல கூட்டணியை முடிவெடுப்போம். அந்த கூட்டணி தேமுதிகவுக்கும் நம் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் தரும் என்பதை மட்டும் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.